திருவன் சரணம். நமோ தஸ்ஸே பகவதோ அரஹதோ சம்மா சம்புத்தஸ்ஸே. அதிகௌரவத்துக்குரிய எங்களுடைய கல்யாண மித்ர குருநாதர் புத்தோத்பாதோ ஆர்யன் வான்சவின் பாத நமஸ்காரம். இப்போது நாங்கள் பார்ப்போம், இப்போ நீங்கள் இந்த தர்ம போதனைகளை கேட்கும் ஒரு மனிதராக இருந்தால் உங்களுக்கு தெரியுமா புத்த தர்மம் என்றால் என்ன அப்படின்னு? புத்த தர்மம் பற்றி உங்களுக்கு தெரியுமா? அதை நீங்கள் கேட்டிருக்கீங்களா? புத்தரை பற்றி உங்களுக்கு தெரியுமா? உங்களுக்கு புத்தரை பற்றி என்ன தெரியும்? சங்க ரத்தினம், அதாவது புத்த தம்ம சங்க என்கிற இந்த 3 மாணிக்கங்கள், அதாவது சங்க என்கிற இந்த பிக்ஷுக்களை, புத்த ஸ்ராவகர்களை பற்றி உங்களுக்கு தெரியுமா? இதெல்லாமே தெரிஞ்சு கொண்டு புரிந்து கொள்வதனால நீங்கள் புத்த சுபாவம் அடைய முடியும் என்கிற இந்த வழியைத்தான் பகவான் புத்தர் அவர்கள் காட்டுறார். புத்தர் அவர்கள் சித்தார்த்தராக இருக்கும்போது உலகின் யதார்த்தம் என்ன, உலகில் சத்தியம் என்ன என்று தேடினார். அந்த தேடுதலின் விளைவாக மாளிகையை விட்டுட்டு, குடும்பத்தை விட்டுட்டு, சுகபோக வாழ்க்கையை விட்டுட்டு காட்டுக்கு போகிறார். காட்டுக்கு போயிட்டு பல குருமார்களை சந்திக்கிறார். காட்டில் தியானம் பண்ணி கொண்டிருக்கிற குருமார்களை சந்தித்து அவர்களிடத்தில் சத்தியம் என்ன, யதார்த்தம் என்ன என்பதை நான் தேடி வந்திருக்கிறேன், எனக்கும் சத்தியம் பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும், அதை புரிந்து கொள்ள வேண்டும், எனக்கு உபதேசம் தாருங்கள், என்னை சீடனாக ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று அவர்களிடத்தில் தஞ்சம் புகுந்து அவர்களிடம் பயிற்சி மேற்கொண்டார். பயிற்சி செய்து தியானம் பண்ணி பல தியான முறைகளை கையாண்டு எல்லாம் செய்து பார்த்தார். ஆனால் சத்தியம் எங்கேயுமே கிடைக்கல. சித்தார்த்தர் தேடியது அவர்களிடத்தில் இருக்கலை. எல்லாமே சமத்த தியானம். இன்றைக்கி மெடிடேஷன் செய்கிறாங்க. புத்த காலத்திலும் இது இருந்தது, மெடிடேஷன், மனதை ஒரு நிலைப்படுத்தும் தியானம். அப்போ இதில் தான் எல்லாமே இருந்தாங்க. அப்போ இதில் இருந்து எல்லா ரூப தியானம், அரூப தியானம், உருவமற்ற உலகம், அதாவது உணர்வு அற்ற சுபாவத்திலும் இந்த தியானத்தில் மூழ்கி இருந்தார் சித்தார்த்தர் அவர்கள். தியானம் பண்ணி கொண்டு இருக்கும் வரைக்கும் அந்த தியான சுவை இருக்குது. அது மனம் ஒரு நிலை அடைந்ததன் பிறகு சமநிலையில் அந்த சுவையில் விட்டிருந்தார். ஆனால் அதிலிருந்து எழும்பி வேறு வேறு காரியங்களில், அன்றாட வாழ்க்கையில் அன்றாட காரியங்களில் ஈடுபடும்போது மனம் அலை பாய்கிறது. மனம் வேறு வேறு நோக்கங்களை தேடி போகுது. அப்போ இப்படியான போது, மனம் அலை பாயும் போது அங்கே தீப்பற்றி கொள்ளுகிறது. தீப்பற்றி கொள்கிறதுன்னு சொன்னால் அப்போது இதில் உண்மையான விமோச்சனம், விடுதலை இல்லை.
நாங்கள் சமத்த தியானத்தில் அமர்ந்து உட்கார்ந்துருக்கும்போது எங்களுக்கு ஒரு மகிழ்ச்சி கிடைக்கிறது, ஒரு ஆனந்தம் இருக்கிறது, ஒரு அமைதி இருக்குது. ஆனால் இது வேறு வேறு காரியங்கள் ஈடுபடும்போது அது அழிந்து போகிறது, அது இல்லாமல் போகிறது. இப்போது சத்தியத்தை புரிந்து கொண்டால் இது அப்படியாக முடியாது. சத்தியத்தை புரிந்து உணர்ந்தால் அது எல்லா நேரங்களிலும் ஒரு நிலையில் இருக்க வேண்டும். அது ஒரு நேரத்தில் ஒரு மாதிரி, இன்னொரு நேரத்தில் இன்னொரு மாதிரி அப்படி இருக்க முடியாது, அதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்போது இது உண்மை கிடையாது, இது சத்தியம் இல்லை என்பதை புரிந்து கொள்கிறார் சித்தார்த்தர். புரிஞ்சுக்கிட்டு இங்கே இது இருந்து கொண்டு இதை மேலும் செய்வதனால பலன் இல்லை, இன்னும் இன்னும் நாங்கள் இதில் மூழ்கி தான் கிடப்போம் அப்படின்ட்டு பார்த்து என்ன செய்கிறாருன்னா, குருமார்கள் இடத்த சொல்கிறார், இது நான் தேடியது உங்கள்கிட்ட எனக்கு கிடைக்கல, அதனால் எனக்கு விடை கொடுங்க, நான் போக வேண்டியிருக்கிறது, நான் இன்னும் தேட வேண்டியிருக்கிறது என்று அந்த குருமார்கள் இடத்துல சொல்லிவிட்டு விடை பெற்றுக்கொண்டு அங்கேருந்து போகிறார். போயிட்டு தனியாக தியானம் பண்ணுறாரு, தேடுறாரு, பல முயற்சிகளை செய்கிறாரு, ஆனால் கிடைக்கல. கடைசியாக தான் அந்த பட்டிச்ச சமுப்பாத தர்மம், கயாசிசி போதை முலையில் பட்டிச்ச சமுப்பாத தர்மம் பற்றி விமர்சனம் செய்கிறார். புப்பே நிவாசானுசத்தி ஞானம், மனம் உருவான விதம் பற்றி ஒரு ஆராய்ச்சி, ஒரு விமர்சனம், பிறந்த நிலைக்கு சென்று பார்க்கிறார். மனம் எப்படி உருவானுச்சின்னு பார்க்குறார், தேடுறார். அதுக்கு பேர் தான் இந்த புப்பே நிவாசானுசத்தி ஞானம். தேடி பார்க்கும்போது 10 வயது, 5 வயது, 3 வயது, 2 வயது, 1 வயது, தாயின் வயிற்றிலிருந்து பிறந்தபோது என்று பார்க்கும்போது, தாயின் வயிற்றிலிருந்து பிறந்தபோது அங்கே மனம் அப்படின்னு சொல்லி ஒன்றும் இருக்கலை. கண், காது, மூக்கு, நாக்கு, உடல் என்கிற இந்த சென்சர்கள் இருந்துச்சு. பிஞ்சு குழந்தை பிறக்கும்போது அந்த சென்சர் இருந்துச்சு, அது இயங்கிச்சு. ஆனால் அங்கே மனம் என்று ஒன்று கிடையாது. அப்போ இதைத்தான் தேடுறார், இது எப்படி உருவானுச்சின்னு சொல்லி. தேடி பார்த்தா புரியுது கதை என்னென்னு. கண், காது, மூக்கு, நாக்கு, உடல், இந்த சென்சர்கள், இந்த உற்பத்தி நிலையங்கள், இந்த உற்பத்தி நிலையங்களால் தான் மனம் உருவாகுது. கண்களுக்கு தெரிந்தது, காதுக்கு கேட்டது, இதுதான் பிரதானம். அப்போ கண்ணும் காதும் இணைந்ததனால் உருவானார் அம்மா. கண்களுக்கு தெரிந்த வர்ணத்துக்கு காதுக்கு கொடுத்தார்கள் சத்தத்தை, அம்மா என்று. அப்போ அம்மா என்ற சத்தமும் வர்ணமும் இணைந்தது, வடிவமும் பெயரும் உருவமும். பெயர் என்பது சத்தம், உருவம் என்பது வர்ணம். இப்போ பெயரும் உருவமும் இணைந்தது தான் நாம ரூப என்று கூறுகிறார். இப்போ இந்த நாம ரூப இணைதலினூடாகத்தான் மனம் உருவானது. மனம் அது வரைக்கும் பிறந்த போது பிஞ்சு குழந்தைக்கு மனம் ஒன்று உருவாகி இருக்கலை. இப்போது பெயரும் உருவமும் இணைஞ்சிச்சு, வர்ணமும் சத்தமும் இணைஞ்சிச்சு. அப்போ இணைஞ்சனால உருவானிச்சு மனம், இதுதான் ஆன்மா, அதுதான் துஷ்டி. அப்போ வெளியில் அம்மா இருக்கிறார் என்ற உணர்வு இங்கே பிறந்தது. பிறந்த போது அந்த பிறந்த குழந்தைக்கு அது வரைக்கும் உணர்வு ஒன்று இருக்கலை. அப்போது சாசவ சுபாவத்தை உடையதாக இருந்தது. கம்மை போல இழுத்து பிடித்து கொள்ளும் தன்மையில் தான் அந்த பிரபாஸ்வரமான மனநிலையில், தூய்மையான மனநிலையில் இருந்தது இந்த சாசவ சுபாவம். கம்மை போல ஒற்றிக்கொள்ளும் தன்மை, காந்தம் போல இழுத்து கொள்ளும் தன்மை. அப்போ கண்களுக்கு உருவம் தெரியும் போது, காதுக்கு பெயர் கேட்கும் போது அதை இழுத்து பிடித்து கொண்டது, ஒட்டி கொண்டது அம்மா என்ற உணர்வு அங்கே பிறந்தது.
அவள் அம்மா இருக்கிறார் என்ற உணர்வு அங்கே பிறந்தது. அந்த உணர்வில் தான் குழந்தை பிறந்தது. அதுவரைக்கும் குழந்தை ஒன்று அங்கே பிறக்கலை. தாயின் வயிற்றில் பிறந்தது அல்ல பிறப்பு. கண்ணும் காதும் இணைந்ததுனால உருவான அந்த உணர்வுக்கு பெயர் தான் பிறப்பு. அப்போது ஆன்மா என்ற துஷ்டியில் தான் குழந்தை பிறந்தது. மனம் உருவான விதத்தில் தான் குழந்தை பிறந்தது. அதுவரைக்கும் குழந்தை ஒன்று பிறக்கலை. அப்போ இது கண்களுக்கு இன்னும் இன்னும் வர்ணமும், காதுக்கு வெறும் சத்தமும் கொடுக்க கொடுக்க, சமூகம் கொடுக்க கொடுக்க அதை இருக்கிறது இருக்கிறது என்ற உணர்வு பிறந்து அது இருக்கிறது என்று பிடித்து கொண்டது. தொட்டியில் தொட்டிக்கு வந்து அதுக்கப்புறம் மொண்டிசோரிக்கு போகும்போது மொண்டிசோரியில் வர்ணம் காட்டி சத்தம் கொடுக்குறாங்க டீச்சர். இது மாமரம், இது வாழை மரம், இது தென்னை மரம், இது பலாமரம். காட்டியது பிளாக் போர்டில் ஒரு வடிவத்தை, ஒரு உருவத்தை. காதுகளுக்கு கொடுத்தார்கள் பெயர், சத்தத்தை. அப்போ அது இரண்டும் இணைந்தனால வாழை மரம் வெளியில் இருக்கிறது, தென்னை மரம் வெளியில் இருக்கிறது, மாமரம் வெளியில் இருக்கிறது. அப்போ எல்லாம் வெளியில் இருக்கிறது என்று பெயரும் உருவமும் இணைந்து வெளியில் இருக்கிறது என்ற பிடிப்பு இங்கே உருவானது. அப்போ அந்த பிடிப்பில் தான் இந்த குழந்தை பெரியாளாகி அது இன்னும் பெருசாகி வளர்ந்தது. அப்போது ஒரு எக்ஸாம்பிள் என்னென்னா, அந்த குழந்தைக்கு வந்து ஒரு பென்டன் போட்டிருப்பாங்க கழுத்தில். அதுக்கு ஒரு மதிப்பு கிடையாது குழந்தைக்கு. அதை கடிக்கும், அதை கடித்து மென்று துப்பும். பிஞ்சு குழந்தை, தொட்டியில் இருக்கிற குழந்தை, தொட்டியிலிருந்து கீழே இறங்கி தவக்கிற குழந்தை, நடக்கிற குழந்தை அப்படி தான் செய்யும். அதுக்கு வந்து பெருமதி ஒன்று கிடையாது. அந்த குழந்தைக்கு பெருமதி ஒன்றும் இல்லை. தங்க பென்டனுக்கு பெருமதி ஒன்றும் கிடையாது. ஆனால் தாய் தகப்பனுக்கு அதன் மீது ஒரு பெருமதி இருக்குது. அது விலை கொடுத்து வாங்கியது, கஷ்டப்பட்டு உழைச்ச காசு, எவ்வளோ கஷ்டப்பட்டு வாங்கினோம் அப்படின்ட்டு ஒரு கதை, ஒரு பெருமதி கொடுத்து அந்த கதை ஒன்று அங்கே இருக்குது. அந்த கதை பெற்றோருக்கு, வாங்கி கொடுத்தவருக்கு. ஆனால் குழந்தைக்கு அதன் மீது கணக்கே இல்லை. அது கடிச்சு துப்பும். அப்போது இந்த பெருமதி எதனால் உருவானுச்சு? தாய் தந்தையருக்கு பெருமதி இருக்குன்னு சொன்னால் பிறந்த குழந்தைக்கு பெருமதி இல்லைன்னு சொன்னால் அப்போ இது எதனால் உருவானுச்சுன்னு சொன்னால் வெளியில் இருக்கிறது என்ற பிடிப்பால் உருவானது. இப்போ தங்கம் என்கிற போது அதுக்கு ஒரு பெருமதி உருவானுச்சு சொன்னால் அது பெயரும் உருவமும் இணைஞ்சனால வெளியில் இருக்கிறது என்று பிடித்து கொண்டதன் காரணமாக அதுக்கு ஒரு மதிப்பும் பெருமதியும் உருவானது. மதிப்பும் பெருமதியும் உருவானுச்சு. அந்த மதிப்பு தான் தங்கம். தங்கம் இருந்தால் அதுக்கு ஒரு மதிப்பு இருக்குது. தகரம் இருந்தால் அதுக்கு மதிப்பு இல்லை. தங்கத்துக்கு மதிப்பு இருக்குது, தகரத்துக்கு மதிப்பு இல்லை. அப்போது மதிப்பு என்பது வந்து வெளியில் உள்ள பொருளுக்காருக்கு, வெளியில் உள்ள பொருளுக்கு மதிப்பு இல்லை. மனசில் தான் மதிப்பு இருக்குது. மனதில் தான் நாங்கள் மதிப்பு பெருமதி கொடுத்து வச்சு அதை மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இன்றைக்கி. உண்மையிலேயுமே இப்போ தங்கம் என்பதை இப்போ நாங்கள் ஒரு பேப்பரில் வரைகிறோம். இது தங்கம், ஒரு பவுன், ஒரு மாலை அப்படின்னு சொல்லி தங்கத்தை நாங்கள் பேப்பரில் வரைஞ்சா அதில் தங்கம் இருக்கா? அதில் தங்கம் இல்லை. இப்போ டிவியில் போகும்போது தங்க பற்றின விளம்பரம் காட்டுறாங்க. அப்போ அதில் தங்கம் இருக்கா? அதிலும் தங்கம் இல்லை. அப்போ உண்மையான தங்கம் ஒரு பவுன் சங்கிலி அப்படின்னு சொன்னால் அப்போ அதுக்கு மதிப்பு இருக்குன்னு சொன்னால் அப்போ பேப்பரில் உள்ள தங்கத்துக்கும் டிவியில் போகிற தங்கத்துக்கும் உண்மையான தங்கம் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கொண்டதுக்கும் இங்கே வித்தியாசம் என்னன்னு பார்த்தா எல்லாமே அந்த பிடிப்பில் தான் இருக்கிறது. பேப்பரில் உள்ள பேப்பரில் வரைஞ்ச தங்கத்துக்கும் உண்மையாக இருக்கிறது என்று எடுத்துக்கொண்ட தங்கத்துக்கும் வித்தியாசம் இல்லை. நாங்கள் நினைச்சு கொண்டிருக்கோம் இதில் பெருமதி இருக்குது, இது உண்மையாக இருக்குது அப்படின்னு சொல்லி. அந்த உண்மையாக இருக்கிறது என்ற பிடிப்புக்கு ஒரு மதிப்பு இருக்குது. அந்த மதிப்பை கொடுத்து நாங்கள் அதில் வச்சு
அதை மெயின்டைன் பண்ணுறோம். ஆனால் உண்மையாகவே அப்படி ஒன்று கிடையாது. அப்போ இதை நாங்கள் பிரித்து பார்த்தா தான் தெரியுது உண்மை கதை என்னன்னு. இது வெறும் சத்தமும் வர்ணமும் இணைஞ்சனால உருவானதுக்கு ஒரு மதிப்பு கொடுத்து வச்சுருக்கோம். இப்போ அம்மா என்கிற போது தெரிஞ்சிச்சு ஒரு உருவம், கேட்டுச்சு ஒரு சத்தம், அது இரண்டும் இணைஞ்சனால அம்மா என்பவர் இருக்கிறார். என்னை படிக்க வைத்தவர், எனக்கு பால் ஊட்டியவர், எனக்கு தாலாட்டு பாடியவர், என்னை பராமரித்து பாதுகாத்து எனக்கு எல்லாம் செய்த என் தாய், என் அம்மா இல்லாமல் நான் இல்லை அப்படின்ற இந்த கதை, இந்த பெருமதி மதிப்பு எல்லாமே உருவானச்சு எப்படின்னு பார்த்தா, இந்த கதை ஆரம்ப நிலைக்கு சென்று பார்த்தா தான் இங்கே கதை புரிய வரும், எங்கே ஆரம்பிச்சிச்சின்னு சொல்லி. அப்போ ஆரம்பம் தெரியாமல் நாங்கள் கதைக்கு விடை காண முடியாது, கதைக்கு விடை கிடையாது. அப்போ எங்கே ஆரம்பிச்சுன்னு பார்த்தா தான் எங்களுக்கு கதைக்கு விடை கிடைக்கும். அப்போ இதுதான் ஏத்தும் படித்த சம்பூத்தா ஏத்து பங்கா நிருஜத்தி. காரணம் அதன் பலன், காரணத்தால் வந்த விளைவு. காரணத்தை தெரிஞ்சு கொண்டா தான் அதன் விளைவிலிருந்து எங்களுக்கு மீள முடியும். அப்போ காரணம் அதன் பலன் என்ற சத்தியத்தை பகவான் புத்தர் அவர்கள் போதிக்கிறார்கள் என்றால், இப்போ காரணத்தை கண்டுபிடித்தால்தான் அதிலிருந்துக்கு மீளல் என்பது நடக்குது. காரணத்தை காணாமல் மீளல் நடக்காது. அப்போ காரணத்தை கண்டு அதை நாங்கள் கையாள வேண்டியிருக்கிறது. அம்மா என்றால் ஒரு எண்ணம் மட்டுமே, தங்கம் என்றால் ஒரு எண்ணம் மட்டுமே, அது எங்கேயும் இருப்பது கிடையாது. இது மனதில் தான் இருக்கிறது, வெளியில் இருக்கும் ஒன்று அல்ல. அப்போ இதை பிராக்டிக்கல் வாழ்க்கையில் நாங்கள் கையாள வேண்டியிருக்கிறது. சத்திய தர்மம் கேட்டு இது ப்ராக்டிக்கலாக நாங்கள் கையாளும் போது உண்மையாகவே அம்மா என்பது நாங்கள் பிடிச்சு பார்த்தா ஒரு உஷ்ணத்தன்மை, ஒரு மென்மையான தன்மை, ஒரு இறுக்கமான பாரமான ஒரு தன்மை, தெரிஞ்சது ஒரு உருவம், கேட்டது ஒரு சத்தம், முகர்ந்து பார்த்தால் ஒரு வாசனை அல்லது துர்நாற்றம், சுவைத்து பார்த்தா ஒரு சுவை, இவை அனைத்தும் கலந்த எண்ணம் ஒன்று தான் அம்மா. அப்போ எண்ணம் என்பது வெளியில் இருக்கிறதா என்ற விமர்சனம் உங்களுக்குள்ளே நடக்கணும். அதை விமர்சித்து பார்க்கணும், ஆராய்ந்து பார்க்கணும், அலசணும், தேடணும், கண்டுபிடிக்கணும். இதை நீங்கள் தான் கண்டுபிடிக்கணும். நாங்கள் கையாண்டதை கண்டுபிடித்ததை உங்களுக்கு சொல்கிறோம். பகவான் புத்தர் அவர்கள் இதைத்தான் செய்தார். இந்த படித்த சமபாத தர்மத்தை கண்டுபிடித்தார். மனம் உருவான விதம், மனதில் மீளல் அப்போ தான் நடக்கும். மனதில் இருந்து மீண்டதன் பிறகு அப்போ ஏதும் இல்லை, எங்கேயும் ஒன்றும் கிடையாது. அப்போ அதுக்கு பேர் தான் புத்த சுபாவம். அப்போது சென்சர்கள் இயங்கும் வழக்கம் போல், கண்ணுக்கு வர்ணம் தெரியும், காதுக்கு சத்தம் கேட்கும், மூக்கு நாக்கு உடல் எல்லாமே வழக்கம் போல் இயங்கும். மனதுக்கு எண்ணங்களும் வழக்கம் போல் வரும் போகும். அது நிற்க போவது கிடையாது, அதன் சுபாவம் அது தான். அப்போது இது எல்லாமே இயங்கினாலும் அதை அந்த திரைப்படத்தில் படம் ஓடிக்கொண்டிருக்கு, அதை பார்த்து கொண்டிருக்கும் ஒருவர் இல்லாமல் அதை பார்த்து கொண்டிருக்கிறார். இப்போ கண்களுக்கு தெரியுது, காதுக்கு கேட்குது. அப்போது இந்த திரைப்படத்தில் போகிறது போல், இந்த ப்ரொஜெக்டரில் ஓடிக்கொண்டிருப்பதை போல் இவருடைய வாழ்க்கையிலே தான் நடந்து கொண்டிருக்கு. அப்போ மனதுக்கு எண்ணங்கள் வருது போகுது, இது எல்லாமே அந்த படம் போல் ஓடிக்கொண்டிருக்கு. ஆனால் இதை அவர் பார்த்து கொண்டிருப்பதை போல் இதை பார்க்கிறார். அப்போ அவர் தெளிவாக இருக்கிறார், அவர் விழிச்சு கொண்டவர். அப்போ இதுக்கு பேர் தான் விழிப்புணர்வு. விழித்து கொண்டவருக்கு மாட்டிக்கொள்வதற்கு எங்கேயுமே ஒன்று கிடையாது. திரைப்படம் போல் அவர் பார்க்குறார். திரைப்படத்தில் என்ன நடிகர்கள் இருக்கிறாங்க, நடிகைகள், காமெடி, பாடல், இசை அப்படின்னு எல்லாமே இருக்குது. வர்ணம், சத்தம், வாசனை, சுவை எல்லாமே இருக்குது திரைப்படத்தில். குளிர், உஷ்ணம், இறுக்கமான, பாரமான, மென்மையான தன்மை எல்லாமே திரைப்படத்தில் இருக்குது. இப்போ இதே போல தான் நிஜ வாழ்க்கையிலும், இவருடைய வாழ்க்கையிலும் இதே தான் நடக்குது. அன்றாட வாழ்க்கையில் இதே தான் நடக்குது, மாற்றம் இல்லை. ஆனால் இவர் அந்த திரைப்படத்தை பார்ப்பது போல் இவருடைய வாழ்க்கையில் நடப்பதையும் பார்க்குறார். ஆனால் எல்லாமே சென்சர் தான். திரைப்படம் போல இது
இணைஞ்சி ஓடிக்கொண்டிருக்கு. கண், காது, மூக்கு, நாக்கு, உடல் என்கிற 5 சென்சர்களும் இணைந்து மனதால் ஓடிக்கொண்டிருக்கு கதை. மனம் என்ற சென்சரால் கதை ஓடிக்கொண்டிருக்கு, படம் போல ஓடிக்கொண்டிருக்கு. இதை அவர் பார்த்து கொண்டிருக்கிறார். என்ன நடக்குதுன்னு பார்த்து கொண்டு தான் அது அதன் செயல்பாடு நடந்து கொண்டிருக்கு. சென்சர் சிஸ்டம் ஓடிக்கொண்டிருக்கு. உற்பத்தி நிலையங்களில் தொழில்பாடு நடந்து கொண்டிருக்கு. அதற்கு இணங்காத, அதற்கு ஒரு பெருமதியை கொடுக்காத, அதுக்கு ஒரு மதிப்பை கொடுக்காத ஒருவர் இங்கே இல்லை. மதிப்பும் பெருமதியும் தான் நான். மதிப்பும் பெருமதியும் இழந்ததன் பிறகு, இழந்து போயிடுச்சின்னு சொன்னால், தங்கத்துக்கு மதிப்பு இல்லைன்னு சொன்னால், அது இருந்தாலும் ஒன்று தான், இல்லைனாலும் ஒன்று தான். இப்போ நாங்கள் தான் தங்கம் தங்கம்னு சொல்லி தலையில் தூக்கி வச்சு ஆடிக்கிட்டு இருக்கோம். ஒரு நாய் இருக்கிறது. நாய்க்கு பண்ணை போடணும். பக்கத்தில் தங்கம் ஒரு பவுனையும் போடுறோம். நாய்க்கு எது தேவை? நாய் எதை எடுக்கும்? பண்ணை தான் எடுக்கும். நாய்க்கு பெருமதி பன், தங்கத்தில் நாய்க்கு பெருமதி கிடையாது. அப்போது தங்கம் என்பது உண்மையாக? அப்போது நாய்க்கும் அது தங்கமாக இருக்கணுமே. அப்போது நாய்க்கு அது தங்கம் இல்லை, அதில் வேலை இல்லை. நாய்க்கு அதில் பெருமதி இல்லை. அப்போது நாங்கள் தான் நினச்சி கொண்டிருக்கோம் இது தங்கம், இது இவ்வளோ பெருமதி, இவ்வளோ மதிப்பு அப்படின்னு சொல்லி நாங்கள் அதுக்கு பெருமதியை கொடுத்து அந்த பெருமதியில் தான் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அந்த மதிப்பை கொடுத்த மதிப்பில் தான் நாங்கள் வாழ்கிறோம். இப்போ இதுக்கு பேர் தான் அந்த ராக தேச மோகன்றது தீ, அந்த பெருமதியும் மதிப்பும். அப்போ அந்த தீ அணைய அந்த தங்கத்துக்குள்ள மதிப்பு தான் இழந்து போகும், பெருமதி தான் இழந்து போகும். பெருமதியும் மதிப்பும் இழந்து போக அந்த ராக தேச மோகன், இந்த ஆசை, கோபம், மாயை கொஞ்சம் கொஞ்சமாக தனிய வரும். தனிந்ததன் பிறகு, தனிஞ்சு போனது முற்றுமுழுதாக தனிஞ்சதன் பிறகு, அப்போ எல்லாமே ஓடிக்கொண்டிருக்கும். வழக்கம் போல் ஓடும். சென்சர்கள் இயங்கும். மனதுக்கு எண்ணங்கள் ஓடிக்கொண்டே இருக்கும். எதுக்குமே பெருமதி ஒன்றும் இல்லை, எதுக்குமே மதிப்பொன்று இல்லை. பெருமதியும் மதிப்பும் இல்லைன்னு சொன்னால் அப்போது நானும் இங்கே இல்லை. சென்சர் சிஸ்டம் ஓடுது. அப்போ இதை திரைப்படம் பார்த்து கொண்டிருப்பதை விட பார்த்து கொண்டிருக்கிறார் இவர். அப்போ இவருடைய கதை முடிஞ்சிச்சு. இவருடைய கதை அவ்வளோத்தான். பெருமதியும் மதிப்பும் இருக்கும் வரை நான் இருந்தேன். பெருமதியும் மதிப்பும் இல்லைன்னு சொன்னால் நான் இல்லாமல் போகிறேன். என்னில் நான் விடுதலை அடைந்த சுபாவம் இதுதான். எனக்கு நான் இல்லாமல் போன விதம் இதுதான். இவர்தான் உண்மையான பௌத்தர். இவரை தவிர உலகில் யாருமே பௌத்தர்கள் கிடையாது. ஏன்னா பவ என்கிற இந்த பிறப்பு இறப்பு என்ற பயணத்தை மேற்கொண்டு போபவர் பௌத்தர் கிடையாது. பவ நிரோத என்ற பிறப்பு இறப்பு என்ற பயணத்தில் மேலும் வழிக்கு வந்தவர் தான் பௌத்தர். பகவான் புத்தர் அவர்கள் கூறுகிறார்கள், இவர்தான் உண்மையான பௌத்தர், பவ நிரோதைக்கு வந்தவர். இப்போ இந்த ஆசிரவ கெலேஸ், ராகதேச மோகன் இந்த ஆசிரவ கெலேஸ் ஸ்ரேயாகும், அதாவது இது கரையும் வழிக்கு வரும் சீலத்தை கடைபிடிக்கும் பௌத்தரானவர் தான் பிக்ஷு ஆகிறார். அவர்தான் உண்மையான பிக்ஷு. ஆசிரவக்கில் மீளும் வழியில் போகவர் அவர்தான் உண்மையான பிக்ஷு. தோற்றத்தில் யாரும் துறவியாக இருப்பவர் பிக்ஷு கிடையாது. புத்த காலத்திலும் இருந்தாங்க தானே, தோற்றத்தில் பிக்ஷுக்கள் இருந்தாங்க நிறைய பேர். இன்றைக்கும் அதே மாதிரி இருக்கிறாங்க. தோற்றத்தில் பிக்ஷு, காவி உடையை அணிந்து கொண்டு தலையை மொட்டையை போட்டுக்கொண்டு நாங்களும் பிக்ஷு தான் என்று சொல்லும் பிக்ஷுக்கள் இன்றைக்கி உலகில் இருக்கிறாங்க. நாங்கள் தான் பௌத்தர்கள் என்று பெயரை போட்டுக்கொண்டு இருக்கும் மனிதர்களும் இருக்கிறாங்க. அப்போ உண்மையான பௌத்தம் என்றால் பவநிரோதைக்கு வரணும். பிறப்பு இறப்பு என்ற பயணத்திலிருந்து அவர் மேலும் வழிக்கு வரணும். அப்போ அவர் தான் உண்மையான பௌத்தர். அப்போ அந்த படித்த சமுப்பாத தர்மத்தினூடாக பகவான் புத்தர் அவர்கள் எந்த சத்தியத்தை கண்டுபிடித்தார்களோ அதைத்தான் சொல்கிறார். இதுதான் நான் கண்டுபிடித்த வழி. இந்த வழிக்கு வந்து பாருங்கள், உங்களுக்கும் இதை புரிஞ்சு கொள்ள முடியும். நீங்களும் புத்த சுபாவம் அடைவீங்க. அப்போது நான் நீங்கள் என்று இங்கே இருவர் கிடையாது. எல்லாமே சமநிலை, ஒரே நிலை, புத்த நிலை. ஏன்னா பிறப்பு இறப்பு என்ற
பயணத்தை நிறுத்திய போது அங்கே ஒருவர் இல்லை. ஒருவர் இருக்கும் வரை அவர் பிறப்பு இறப்பு என்ற பயணத்தில் போய் கொண்டிருக்கிறார். அப்போ ஒருவர் இல்லை என்றால் அதற்கு பெயர் தான் புத்த. ஏதும் இல்லை ஒன்றும் இல்லை என்ற சத்தியத்தை புரிந்து உணர்ந்தவர் புத்த சுபாவம் அடைகிறார். அப்போ அங்கே ஒருவர் கிடையாது. அப்போ உப்பக்க கேட்டது போல, சுவாமி நீங்கள் கடவுளா, இறைவனா, ஆண்டவனா, பிரம்மாவா, மனிதனா, யார் அப்படின்னு கேட்டார். இல்லை, நான் அப்படி ஒருத்தர் இல்லை என்று சொல்கிறார். அப்போ நீங்கள் யார், உண்மையிலேயுமே நீங்கள் யாருன்னு கேட்குறேன். நான் புத்த என்றால் அப்போ என்ன? புத்த என்றால் அங்கே ஒருவர் இல்லை, ஒருத்தர் இல்லை என்று சொல்வதற்கு பேர் தான் புத்த. புத்த என்பது உருவத்தில் அல்ல, உருவத்தில் புத்தர் இல்லை, சிலையில் புத்தர் இல்லை. அப்போ எல்லாத்திலும் இருந்து மீண்ட சுபாவம் தான் புத்த சுபாவம். சுஞ்ஞத்தோ லோகோ அவே கஸ்ஸ மோகராஜ சதா சத்தோ. சுஞ்ஞம் என்றால் ஏதும் இல்லை ஒன்றும் இல்லை. ஏதும் இல்லாத ஒன்றும் இல்லாத சத்தியத்தை உணர்ந்தவர் புத்த சுபாவம் அடைகிறார். அப்போ அங்கே ஒருவர் இல்லை. அப்போது இதுதான் வழி. இந்த வழிக்கு நீங்களும் வாருங்கள், வந்து பாருங்கள். உங்களுக்கும் இதை புரிந்து உணர்ந்து பிரத்யக்ஷம் அடைய இந்த சத்திய தர்மம் துணையாக இருக்கும். திருவன் சரணம்.